அதிமுகவிற்கு கொள்கை இல்லை என கூறிய கம்யூனிஸ்ட் முத்தரசனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஆட்சியாளர்களின் கட்டளை ஏற்று எதிர்கட்சிகளை பழிவாங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு பகுதி. மற்றொரு புறத்தில் நேரடியாக தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது. அந்த துரோகத்திற்கு எதிரான போராட்டத்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகிற பொழுது நிதி வழங்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கை என்கிற மனு தர்ம கொள்கையை, கல்விக் கொள்கையை அமுல்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அதில் கையெழுத்திட்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம், இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று மறுக்கிறது. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய கட்சியாக பாஜக செயல்படுகிறது. அத்தகைய துரோகம் செய்கிற கட்சியோடு தமிழ்நாட்டில் யார் அணி சேர்ந்தாலும் துரோகத்திற்கு துணை போவதாகும். தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு துணை நிற்காமல் துரோகத்திற்கு துணை போவது என்பது தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுப்பதற்கு சமமாகும். அத்தகைய செயலில்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் ஒற்றை வரியில் சொல்லுகிறார், நான் திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்ப்பது அவர்களுடைய உரிமை, அதை நான் மறுக்கவில்லை. ஒரு ஜனநாயக முறையில் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அடிப்படையில் எதிர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை என்பதை திமுக எதிர்க்கிறது. நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இயற்கை பேரிடர் நிதி வழங்கவில்லை என்பதை திமுக எதிர்க்கிறது. அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக திணிக்கிறது, அதை திமுக அரசு எதிர்க்கிறது. எடப்பாடி ஆதரிக்க தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம். என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம். அது நமது கடமை. ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் திமுக ஆகுது. ஒரு முறையாவது திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டா? அறிக்கை விட்டிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை. எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எதிர்கட்சியுடைய பணி. ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது. அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது. இன்றைய தினம் பத்திரிகைகளை பார்த்தோம். ஆணவ கொலை, அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று. கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க, மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். கொள்கை வேற, கூட்டணி வேற. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு. ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை, ஒரே கொள்கையாக கேட்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், கொள்கை வேற, கூட்டணி வேற. இன்றைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும்
கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு? என்ன பாருங்க, என்ன தப்பு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற